ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து அவரை பிடித்து அவரிடம் சொன்னார்கள், முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்றார்கள். முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக யா ரசூலல்லாஹ், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அவரிடம் சொன்னார்கள், முஆதே, நீ ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நான் கற்றுத்தரக்கூடிய இந்த துஆவை ஓதுவதை விட்டு விடாதே என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். சில நேரங்களில் முன்னால அந்த தொழுகை துஆக்கள் தொங்க விடப்பட்டிருந்தால் அதில் இருக்கும் பள்ளிகளில், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்ல முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. பாடமாக்கிக் கொள்ளும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. இந்த துபர குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என்று சொல்லும் போது சில அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்றாங்க. தொழுகை முடிகிற நேரத்தில் அத்தஹியாத்தெல்லாம் ஓதி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் மின் அஸாபில் கப்ர் எல்லாம் ஓதி சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று ஓதுவது. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் என்று ஓதிக்கொண்டு வரும்போது அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று ஓதுவது என்று சொல்கிறார்கள். எந்த நிலையிலாவது ஓதிக்கொள்ளுங்கள். சலாம் கொடுப்பதற்கு முதல் என்றாலும் பரவாயில்லை, சலாம் கொடுத்த பிறகு என்றாலும் பிரச்சனை இல்லை. இந்த துஆவை ஓதுவது அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாறுவதற்கு மிக சிறந்த ஒரு காரணமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.